பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஒரு முடிவு தெரியணும். ஒண்ணு பணி நிரந்தரம் பண்ணுவோம், இல்ல உங்களை பண்ண முடியாது, நீங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்கன்னா நாங்க போய் 13 நாளா நாங்க குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு புருஷன் எல்லாரையும் விட்டுட்டு நாங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். தங்க கூட இடம் இல்லைங்க. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து எந்திரிச்சிடும். எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? வெயில வந்து உட்கார்றாங்க. அதை கூட பார்த்து கூட அவருக்கு மனசு இறங்கலையா? பாக்குறாரு தானே அவரு. மொத்த கட்சிகள் எல்லாரும் பாக்குறாங்க. அவர் பாக்குறாரா இல்லையா? அவர் காதுக்கு போதா இல்லையா? ஒரு வார்த்தையாவது சொல்லலால, ஆறுதலாவது சொல்லியாவது அனுப்பலால. ஏன் கண்டுக்காம இருக்காங்க? நாங்க என்ன பண்ணணும்? அவருக்கு பண்ண முடியாததுக்கு என்ன காரணம்? நான் வந்து ஒரு உடற்கல்வி ஆசிரியர். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியார் பள்ளியில வந்து எனக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க ரெடியா இருந்தாங்க. ஆனா ஸ்டாலின் ஐயா வந்து பணி நிரந்தரம் செய்கின்ற ஒரே காரணத்துக்காக வந்து 4 ஆண்டுகள் வந்து ஒரு 12,500 ரூபாய்க்கு வந்து நான் வந்து வேலை செஞ்சிருந்தேன். நான் வந்து இந்த வேலையில் சேரும்போது வந்து என்னுடைய பையன் வந்து LKG படிச்சிருந்தான். இன்னைக்கு என் பையன் வந்து காலேஜ் படிக்கிறான். ஆனா அவன் வந்து 12 வருஷமா அவன் முன்னேறிட்டான். ஆனா நாங்க இந்த பகுதி நேரத்துல இருந்து 12 வருஷமா ஒரே ஒரு நாள் கூட எங்களுக்கு வந்து 3 அரை நாளை தவிர ஒரு நாள் கூட அதிகமா வந்து எங்களுக்கு வர வைக்கல. இந்த அவல நிலை தமிழக அரசு வந்து உடனே எங்களுக்கு வந்து நிறைவேற்ற. எங்க வாழ்க்கை யார் திருப்பி கொடுப்பா? இந்த அரசு திருப்பி கொடுக்குமா? இழந்துட்டோம், எல்லாமே இழந்துட்டு இருக்கோம். இனிமேலாவது பணி நிரந்தரம் செய்யுங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுங்க.